கொஞ்சம் ஒரு சீதா, நான் வந்துடுறேன். காளிமுத்து வரா, என்ன கேட்டா நான் ஊர்ல இல்லன்னு சொல்லிடு. ஊர் பொல்லாப்பு நமக்கு இதுக்கு. போ போ. சரி சரி. வணக்கங்க. வாங்க தம்பி. கனிசாமி என்ன இருக்காரா? அவரு வெளியூர் போய் 10 நாள் ஆச்சு. வரத்துக்கும் 10 நாள் ஆகும். என்ன விஷயம்? அவரை நம்பி இங்க வந்துட்டோம். நீங்க அவரை நம்பி வந்ததும் தப்பு, இந்த ஊரை நம்பி வந்ததும் தப்பு. என்ன சொல்றீங்க? ஊர் கட்டுப்பாடுப்பா. வெளியூர்காரங்களுக்கு வீடு வாசல் கொடுக்க கூடாதான். விளக்கு வைக்கிறதுக்குள்ள வேற ஊருக்கு போயிடு தம்பி. அப்படியா? எப்போது இந்த கட்டுப்பாடு? எப்போ உங்க வண்டி இந்த ஊர் பக்கம் திரும்பிச்சோ அப்பவே போட்டாச்சு தம்பி. கனிசாமி அண்ணே, சௌக்கியமா இருக்கீங்களா? நாளைக்கு வந்து உங்களை பாக்குறேன். அதுக்கு ஒண்ணும் கட்டுப்பாடு இல்லையே. வர சீதா கொஞ்சம் கீழே இருங்க. நாம எங்க போறோம்? சொல்றேன். யார் நீ? நான் கொஞ்சம் ஆபீஸ்ல பார்க்கணும். அதுக்கு முதல்ல நீ என்ன பார்க்கணும்? பாத்துட்டேன். இப்படி பார்த்தா எப்படியா? நீ நம்ம நாட்டுக்காரன் தானே? ஆமா. நாட்டு நடப்பே தெரியாம பேசிட்டு இருக்கிறியே. நல்ல வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிற. ஜரிக வேட்டி, பட்டு சொக்கா இதெல்லாம் வண்ணாங்கிட்ட வாடகைக்கு வாங்கிட்டு வந்தியா? வந்தாவா இருக்கிறையா? எல்லாம் உங்க ஆசீர்வாதம். நல்லாரு நல்லாரு. பாக்கெட்ல ஏதாவது வச்சிருக்கியா? இருக்கு. உன் பாக்கெட்ல இருந்தா அது எனக்கு என்ன பிரயோஜனம்? அது என் பாக்கெட்டுக்கு வரணும். அப்பதான் அவரை பார்க்க முடியும். சுண்டி விடு. சுண்டணுமா? சுண்டுறேன் கண்ணா. அங்கே சுண்டுறேன். வா. ஐயோ, சுண்ட வேற சொல்லிட்டேன். வேலையை சுண்டிடுவான் போல் இருக்கு. ஒருவேளை மேலதிகாரியா இருப்பானோ? படி இருக்கு ஜாகிரதை. வணக்கம் சார். வணக்கம். யார் நீங்க? நாங்க பக்கத்து கிராமம். இன்னைக்குதான் எங்க கல்யாணம் ஆச்சு. இது என் சம்சாரம். என் சம்சாரத்துக்கு கண் தெரியாது. ஓ சம்சாரத்தை உட்கார சொல்லுப்பா. நீங்க எதுக்காக இந்த ஊருக்கு வந்தீங்க? வேண்டியவங்க வீட்டுல தங்கலான்னு வந்தோம். இந்த ஊர் கட்டுப்பாடு அதை இதை சொல்லி தட்டி கழிச்சிட்டாங்க. உனக்கு எந்த ஊருப்பா? தேனருவி சார். படிச்ச பையனும்? விவசாயத்தை பத்தி கொஞ்சம் படிச்சிருக்கேன். நீங்களாச்சும் தங்கறதுக்கு இடம் கொடுத்தா ரொம்ப உதவியா இருக்கும். பார்க்க ஏன் மக மாதிரி இருக்கு. இந்த உதவி கூட நான் செய்யலன்னா நான் மனுஷனே இல்லப்பா. அரசாங்கத்துல எனக்கு குவார்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. நான் உண்டி கட்ட எங்க வேணாலும் தங்கிக்கலாம். நீங்க 2 பேரும் தாராளமா அங்க போய் இருங்க. தேங்க்யூ. இதை எடுத்துக்கிட்டு போய் அவங்க தங்குறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு கொடு. ரொம்ப நன்றி சார். இதுக்கு எதுக்குப்பா நன்றி சொல்றேன்? உனக்கு இன்னும் என்னென்ன தேவையோ என்கிட்ட சொல்லு. என்னால முடிஞ்சதை தாராளமா செய்யறேன். வரேன் சார். சரிப்பா. சீதா சொல்லிட்டு பார்த்து பார்த்து கூட்டிட்டு போ. என்ன மரியாதை, என்ன மரியாதை. அரை மனசோட வந்திருக்கியா, கால் மனசோட வந்திருக்கியா, இல்ல அதுக்கும் கம்மியா? அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. அன்னைக்கு நான் உன்னை பொண்ணு கேட்டு ஆள் அனுப்பிச்சேன். உங்க அப்பன் திருப்பி அனுப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்னடானா அவனே வந்து என் காலில் விழுந்தான். அதுல என்ன விவகாரமோ, என்ன கன்றாவியோ. ஐயோ ஐயோ. இங்க பாரு, புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு இது முதல் ராத்திரின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது முதல் ராத்திரி இல்லை. ஆனா உனக்கு எப்படி? என்னடி பாக்குற? நான் ஒருத்தி மேல கண்ணு வச்சேன்னா அவ கண்டிப்பா இந்த வீட்டுக்கு வந்தே ஆகும். அந்த மாதிரி நான் கண்ணு வச்ச எத்தனையோ பொம்பளைங்கள், நீயும் ஒருத்தி. தாலி கட்டினதுனால நீ மட்டும் எனக்கு பொண்டாட்டி நினைச்சிடாத. நீ 10ஓட 11.
அந்த எண்ணத்தோட என்ன தொடாதீங்க. அண்ணே சிப்பாயண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே. அண்ணே அண்ணே சிப்பாயண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே. அத சொன்னா வெக்க கேடு, நான் சொல்லாட்டி மண்ணு கேடு. கொண்டா சாராயத்தை, கொண்டா சாராயத்தை. நான் சொல்லாட்டி மண்ணு கேடு. நல்லா தாண்டா இருக்கு. பண்ண இது என்ன புதுசா இருக்கு? உங்க தகுதிக்கு நீங்க எல்லாம் இங்க வரலாமா? ஆமா, நீ எங்க இங்க வந்த? தோஞ்சல் வாங்கலாம்னு வந்தேன், தொட்டுக்கிறதுக்கு. பண்ண இங்கெல்லாம் உங்க கால் பட்டா பக்கி பசங்கள தப்பா இல்ல பேசுவாங்க. பண்ண உங்களுக்கு எது வேணும், எப்ப வேணும், என்ன வேணும் அப்படின்னு சின்ன கோடு போட்டு காட்டினீங்கன்னா அதை வச்சு நான் ரோடே போட்டுருவேன். அதுவும் தார்ல. அப்படியா? நீ ரொம்ப தான் தேறிட்ட. எல்லாம் பழக்க தோசம் தானுங்க. அப்படியா? என்ன நான் இப்பயே ரோடு போட்டுறேன், அதுவும் ஜிமெண்ட்ல. ஏங்க நீங்க சாப்பிடலையா? நான் கை கழுவிட்டேன். என்னங்க? என்னம்மா? கடவுள் எனக்கு கண்ணை கொடுக்கலனாலும் கடவுள் மாதிரி மனசுள்ள உங்களை எனக்கு புருஷனா கொடுத்திருக்கிறாரு. எல்லாரும் சொல்லுவாங்க தெய்வத்தை பார்க்க கோயிலுக்கு போறேன்னு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கதான் எனக்கு தெய்வம். ஏங்க, நான் இது வரைக்கும் எதுக்குமே ஆசைப்பட்டதில்லை. இப்போ உனக்கு நான் ஆசைப்படுறேன். என்னது? நான் இப்படி பூவோடையும் பொட்டோடையும் சந்தோஷமா உங்க கண் முன்னாடியே போயிடணும்னு ஆசைப்படுறேங்க. என்ன இதெல்லாம் இந்த நேரத்துல பேச பேச்சா இது? தப்பா நினைச்சுக்காதீங்க. என் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் போல எனக்கு தோணுது. இப்ப நான் சொல்ல போறத வெறும் பேச்சா மட்டும் எடுத்துக்காம என்னோட பிரார்த்தனை எடுத்துக்கங்க. அப்படியே நான் செத்துட்டா இந்த சொல்ல கூட உங்களால தாங்கிக்க முடியலையா? நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நீதையும் சொல்றேன் கேளுங்க. அப்படியே நான் செத்துட்டா நீங்க தான் என்ன குளிப்பாட்டி விடணும், புடவை கட்டி விடணும், பொட்டு வைக்கணும். அந்த நேரத்துல ஒரு பொம்பளை கூட என் உடம்ப பார்க்க கூடாது. என்னங்க, நான் ஆசைப்படுறது ஒண்ணும் தப்பு இல்லைங்களே? சீதா, நீ போறதுக்கு அப்புறம் நான் இந்த உலகத்துல உயிரோட இருப்பேன் தான் நினைக்கிறேன். ஏமா சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல சாவை பத்தி பேசுறேன்? அடட, இந்த நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்கு. உங்க மனசு விடவா?